வணக்கம் பேராசிரியர் பெரியண்ணன் கோபால்ராஜ் அவர்களே. உங்களை மீண்டும் இந்த நேர்காணலின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். முன்னர் வெளியிடப்பட்ட நேர்காணலில் பேராசிரியர் பெரியண்ணன் கோபால்ராஜ் அவர்களின் விரிவான அறிமுகத்தை தந்திருந்தோம். அவர் மலையகத்தில் பிறந்து சிறு வயதில் மிகவும் வறுமையில் வாழ்ந்து தற்போது அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் உயிர் ரசாயனவியலில் பேராசிரியராக கடமையாற்றுகின்றார். பேராசிரியர் பெரியண்ணன் கோபால்ராஜ் அவர்களே, உங்களது தற்போதைய நேர்காணலின் நோக்கம் என்ன? நான் முன்ன கதைச்சேன். ஒவ்வொரு நாளும் நம்ம மக்கள் படுற துன்பத்த பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. ஸோ இங்கேருந்து பார்க்குறது எனக்கு ரொம்பவும் மன வருத்தத்த தருது. அதனால தான் நான் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வந்து இந்த வேண்டுகோளை விடுப்பதற்கு முயற்சிக்கிறேன். இந்த வேண்டுகோள் என்னவென்றால், இந்த முறை என்பிபி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நீங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்தால், உங்களின் இந்த துயர்மிக்க வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் என நான் நம்புகிறேன். அதற்காகவே இந்த முயற்சி. நாம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறோம். அந்த கல்வியில் பின்தங்கி இருப்பதனால், அதனால்தான் எமக்கு ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இதன் காரணமாகவே எமது வாழ்க்கை இந்த நிலையை அடைந்துள்ளது. எனவே இந்த முறை இந்த தேர்தலில் எமது சரியான தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்களின் வழிநடத்தலின் கீழ் எமது வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. அதை எடுத்துக் கூறவே நான் இங்கு முனைகின்றேன். இது ஒரு நல்ல விடயம். மலையக மக்களும் உங்கள் கருத்தை கவனத்திற்கு எடுப்பார்கள் என நினைக்கின்றேன். நீங்கள் உங்கள் மக்களுக்கு என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நான் மீண்டும் என்ன சொல்றேன்னா, நம்ம படுற துயரம் யாரும் வெளியே கண்டுக்கிறது இல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்றோம். உண்மையில சொல்லப்போனால் நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன், நம்ம மலையக மக்கள் வேலை செய்கிற நிலைமை, நம்ம பெண்கள் வேலை செய்கிற நிலைமை, ஆண்களும் அப்படிதான். மழையில் நனைஞ்சி, வெயிலில் காஞ்சி, குளிர், அந்த மாதிரி பாம்பு, அட்டை கடிச்சு அது இதுன்னு அதுலேயும் நம்ம போய் வேலை செய்யறதுக்கு. ஸோ இவ்வளவு கஷ்டமான நிலைமையில் நம்ம அந்த வேலையை செய்ய தேவையில்ல. நம்ம எப்படி அந்த வேலையை தரமான ஒரு பாதுகாப்பான முறையில் அந்த வேலையை நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும்னு இந்த என்பிபி கட்சி அது பற்றியும் ஆராய்ஞ்சிருக்கு. அது பற்றி அந்த ஒர்க்கிங் கண்டிஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது பற்றி நான் பிறகு தெளிவாக யாருக்கும் தேவையாக இருந்தால் நான் தெளிவுபடுத்தலாம். அது பற்றி செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே அமெரிக்காவையும் இலங்கையும் கம்பேர் படுத்துறது, ஒரு ஒப்பிட்டு பார்க்குறது முட்டாள்தனம்னு எல்லாம் சொல்லுவாங்க. உண்மைக்கும் அதுதான். ஏன்னா அது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடோ இல்லை, அல்லது இப்போ அபிவிருத்திலேருந்து ரொம்பவும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ அந்த நிலைமையில் உள்ள நாடு. அதனால் நம்ம இல்லை அமெரிக்காவையும் அதையும் தொடர்பு படுத்த இயலாது. ஆனால் சில விஷயங்கள் பார்க்கணும். எப்படி அந்த லேபர் மூவ்மெண்ட்ஸ், தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு எப்படி நீதி வகுக்கிறாங்க, அந்த நீதியை எப்படி பாதுகாக்கிறாங்க, எப்படி தொழிலாளர் உரிமையை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, சட்ட வரைமுறை இருக்குது. தே கால் இட் ஃபேர் லேபர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபேர் லேபர் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, இத்தனை ஹவர்ஸ்க்கு தான் வேலை பண்ணலாம், இந்த நிலைமையில் வேலை பண்ணணும், இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். ஒரு ஹவருக்கு $13 மினிமம். இந்த நான் இருக்கிற இலினோய் பிராந்தியம், இலினோய் மாகாணத்தில் ஒரு மணித்தியாலத்துக்கு $13 சம்பளம் கொடுக்குறாங்க. $13னா நீங்கள் இலங்கை கணக்கு பார்த்தீங்கன்னா அதை 300ஆல் பெருக்கி பாருங்கள். ஸோ எவ்வளோ வருதுன்னு சொல்லி. ஸோ 8 மணித்தியாலம் வேலை செஞ்சீங்கன்னா யூ கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் மனி. ஸோ ஆனால் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா அது ஒரு வளர்ந்த ஒரு நாடு, ஜிடிபி வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் கம்பேர் பண்ண இயலாது. ஆனால் நம்மளுக்குரிய உரிய வேதனம் இல்லை. வேதனம் இல்லாமல் தான் நீங்கள் போய் கிட்டத்தட்ட சம்பள உயர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சம்பள உயர்வை கொஞ்சம் உள்ளே தேடி பார்த்தீங்கன்னா, அதில் இந்த ஒப்பந்தத்தில் இருக்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் 3 வருஷத்துக்கு சம்பளம் திருப்பி நம்ம கூட்டி கேட்க இயலாது. அதில் கொடுத்துருக்க அந்த ரூ. 1350 அதுக்கு மேலே
உள்ள கணக்கு வந்து யாரும் பொறுப்பு இல்ல அதுக்கு. அதுக்கு தெளிவான முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அத நீங்க படிச்சு பாருங்க. நான் வீரகேசரி பத்திரிகையிலேயே ஒரு கட்டுரை வந்திருக்கு. அத படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனா நம்ம யாரும் அந்த ஒப்பந்தத்த பார்க்குறதோ, அதில இருக்க டீட்டெயில் யாரும் தெரிஞ்சு கொள்றதோ, அல்லது மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கோ யாரும் அங்க இல்ல. அதுதான் நான் ஒரு முயற்சி பண்றேன் இங்க. எப்படி அ அத கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு. ஸோ, அ இந்த என்பிபி கட்சி வந்து தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. ஏழை மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியின் மூலம் உங்களோட இந்த உரிமை இல்லாம போயிருக்க அந்த உரிமை உங்களுக்குரிய அநீதிய தட்டி கேட்கிற கட்சியா இருக்கும். நான் அத உறுதியா சொல்றேன். ஏன்னா, அவங்க திரும்ப திரும்ப அத பத்தி சொல்றாங்க. ஆனா, யாரும் கேட்டுக்கிற மாரி தெரியல. ஏன்னா, நீங்க அ பின்னாலேயே போறீங்க. பழைய கட்சிகள், பழைய தலைவர்கள் அவங்க பின்னாலேயே போய் அவங்க ஓட்ட குடுத்து, உங்க வாழ்க்கைய முன்னேத்திக்கிறதுக்கு நீங்களே ஒரு முயற்சி எடுக்காத மாரி தான் எனக்கு தெரியுது. ஸோ, இந்த என்பிபி அனுரகுமார் அவர் வந்து ஒரு நேர்மையானவர். நீதிக்கான குரல் கொடுக்கிறவர். அவர பேச்ச கேட்டாலே தெரியும். நேர்மையா, நீதியா குரல் கொடுக்கிறவரு. அதனால அவருக்கு ஒரு ஆதரவு வழங்கி பாருங்க. ஒரு 5 வருஷம் குடுத்து பாருங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் பாராட்டி, திருப்பி உங்க பழைய தலைவர்கிட்ட போங்க. நான் உங்கள வேணான்னு சொல்லல. ஸோ குடுத்து பாருங்க இந்த முறை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுக்கு கல்வி அறிவு இல்ல. நம்ம பொதுவா பார்க்க போனா. அங்க இருப்பாங்களா இருக்கும். சில பேர் படிச்சவங்க இருக்காங்க. நெறைய இல்லன்னு சொல்லல. ஆனா பொதுவான மக்களுக்கு 80% மோர் வந்து ஒரு 80% மேல கல்வி அறிவு இல்ல. அதனால அ நம்ம தலைவர்கள் வந்து ஒரு நேர்மையற்ற தலைவர்கள தேர்ந்தெடுக்கிறோம். அ அவங்க வந்து நம்மள இந்த மாரி அலக்களிக்கிறாங்க. அதுக்கு கூட நம்மளுக்கு கல்வறிவு இல்லாட்டி, நம்ம எப்படி முன்னேறுறது? எப்படி நம்ம அந்த லேபர் யூனியன் அவங்களுக்குள்ள அந்த ரூல்ஸ் அதெல்லாம் நம்ம எப்படி படிச்சு பார்த்து அதுக்கு கேள்வி கேட்கறது? அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த என்பிபி இந்த கட்சி வந்து மலையகத்துல ஒரு மாற்று கட்சியா வந்து உங்க நிலைமைய மாற்றணும். அதுதான் என்னோட விருப்பம். அத நீங்க தெளிவா தேர்ந்தெடுக்கணும். என்னன்னா, இது உங்களுக்காக வேலை செய்ற போற கட்சி ஒண்ணு. நிச்சயமாக நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது எம் முன்னோர்களின் வாக்கு. அடுத்து நீங்கள் மலையக பெண்களின் வாழ்க்கையைப் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? மலையக பெண்களோட வாழ்க்கை வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அந்த பெண்கள் வந்து ரொம்பவும் கடின உழைப்பாளிகள். அதோட ரொம்பவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். எப்படித்தான் சகிக்கிறாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. ஏன்னா, அவங்க வாழ்க்கை வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம் காலையிலேயே எழும்பணும். அவங்க காலையில எழும்பி ஒரு ஆ புள்ள இருந்தா புள்ளைய கொண்டு போணும், சமைக்கணும், போயி மழையோ, வெயிலோ, குளிரோ எதுனாலும் போய் தேயிலை கொறந்து பறிச்சு 5 மணி வரைக்கும் வேலைய செஞ்சு, அதுக்கு பிறகு வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்டு, அவ்வளோதான். திருப்பி மீண்டும் அடுத்த நாள் காலையில போகணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ரொம்ப கடினமானது. வாழ்க்கையில வேற ஒரு என்ஜாய்மென்ட்டும் இல்ல, ஒரு பிரேக்கும் இல்ல. அதில ஒரு அனுபவமும் இல்ல. வேற அனுபவம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வசதியும் இல்லாம வாழ்றாங்க. ஆனா, அத பத்தி யாரும் கத்துக்கிறதோ, கவனிக்கிறதோ, கவலைப்படுறதுக்கோ பெருசா யாரும் இல்ல. அந்த பெண்களோட வாழ்க்கைய பத்தி யாருமே நெனச்சு பார்க்குறதில்ல. இங்க இருக்கிற இந்த வ படித்த இளைஞர் யுவதிகள், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவங்க வந்து உங்க அம்மா, அப்பா, உங்க அம்மா, உங்க சகோதரிகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த வாழ்க்கை இப்படியே தொடரலாமா? அவங்க வாழ்க்கை மாற வேணாமா? அத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முன்னுக்கு இறங்கி, இதில கொஞ்சம் உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்துங்கன்னு நான் ரொம்ப உருக்கமா வேண்டிக் கொள்றேன் உங்கள. அ ம்ஹ்ம். அதோட இந்த மக்களோட இந்த நாள் வாழ்க்கையும் நான் சொன்னேன். அதில ஒரு விதமான ஒரு என்ஜாய்மென்ட்டும் இல்ல. அது காரணம் என்னன்னா, படிப்பு இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. என்னன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க கமலா ஹாரிஸ்ங்கிறவங்கள ஆம் இது ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரா நியமிச்சிருக்காங்க. கமலா ஹாரிஸ் என்ன கமலாங்கிறது தமிழ் மாரி பேரா இருக்குன்னு சில பேர் தெரிஞ்சிருப்பீங்க ஆல்ரெடி. சந்தேகப்படுவீங்க. உண்மைக்கும் கமலா வந்து பாதி தமிழ். கமலா ஹாரிஸ் வந்து பாதி தமிழ். அவங்க அம்மா பேர் வந்து ஷியாமளா கோபாலன். ஷியாமளா கோபாலன் வந்து இந்தியாவுல பொறந்தவங்க. அவங்க தாத்தா வந்து இந்தியாவுல பொறந்தவரு. அவங்க அப்பா கமலாவோட தாத்தா வந்து இந்தியாவுல பொறந்தவரு. அதுக்கு பின்னர் அவங்க நல்லா படிச்ச குடும்பம். அ வித்தியாசம் என்னன்னா, படிப்பு. அவங்க குடும்பமே படிப்பு. அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய நல்ல விஞ்ஞானி ஒருத்தவங்க.
அதே மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து சட்டம் பயின்றவர். ஸோ இவங்கெல்லாம் நல்லா படித்தாங்க, நல்ல நாட்டில் இருந்தாங்க, நீதியை மதிக்கிற எல்லாருக்கும் சமத்துவமான இடம் கொடுக்குற நாடாக இருந்தனால அவங்க இப்போ ஜனாதிபதிக்கு போட்டி போடுறாங்க. இப்போயே உப ஜனாதிபதி அவங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெரிய பதவி. இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெத்துனா மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட். தமிழ் பெண்மணி, அரை தமிழ் பெண்மணி. உங்கள் வித்தியாசம் என்ன? கமலா ஹாரிஸ் தாத்தா வந்து இல்லாட்டி ஒரு பாட்டனார் வந்து வெள்ளைக்காரன்ட்ட மாட்டியிருந்தாருன்னா, அவன் ஸ்ரீலங்காவில் கொண்டாந்துருந்தான்னா, கமலா ஹாரிஸ் இந்த நேரம் தலவாக்கலையில் லிந்துலையில் தேயிலை படிச்சுட்டு இருந்தாலும் இருப்பாங்க, சொல்ல இயலாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள் இவங்க நிலைமை எங்கே போயிருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி இதுக்கு காரணம் என்ன? கல்வி அறிவு, முயற்சி, சரியான ஒரு நீதியை நிலைநாட்டுற சமத்துவமிக்க ஒரு நாடு. அதுதான் தேவை. உங்களுக்கு கல்வியறிவு தேவை, நீதியை நிலைநாட்டுற எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குற ஒரு நாடு தேவை. அந்த நாட்டை உருவாக்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பாடுபடுறோம். அதுக்காகத்தான் உங்களோட இந்த ஆதரவையும் கேட்டு நிற்கிறோம். நீங்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்கிட்ட கதைகள் அவர் பேசுகிறத கொஞ்சம் கேட்டிங்கன்னா பார்க்கலாம். அவர் இந்த ஏழைகள் மீது எவ்வளோ அனுதாபம் கொண்டவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வாழ்ந்தது மேலே வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி அந்த அனுராதபுரம், தம்புத்தேகமையில் எப்படி இந்த விவசாயிகள் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு துயரமானதுன்னு அவர் பார்த்துருக்காரு. ஏன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு உல்லாசமான வாழ்க்கை இல்லை, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. அதில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு குடும்பத்துக்குரிய ஒரு சிறந்த உணவு, ஒரு டேஸ்டான சாப்பாடு இல்லை, என்னமாவது ஒரு பொழுதுபோக்குகள், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கை வந்து எந்த நாளும் சும்மா வேலைக்கு போகிறது, வர்றது, கொடுக்குற அந்த சொச்ச சம்பளத்தை வச்சு நம்ம அதை பண்ணுறது, படிக்கிறதுக்கு வழியில் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புறது, திருப்பி அதே அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறது. இதை பற்றியே தான் இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இவர் அதை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லியும் நம்ம ஆளுங்க கேட்குற மாதிரியே இல்லை. என்னன்னு தெரியல, உங்களுக்கு கண்ணு காது இல்லையோ என்னன்னு தெரியல எனக்குன்னா, அவங்க கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்க்கணும். இந்த மனுஷன் சொல்கிறதுல உண்மை இருக்குது தானே, ஏன் இவருக்கு நம்ம வாக்களித்து பார்க்கக்கூடாது இந்த முறைன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த ஒரு முறை கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் மாற்றம் இல்லாட்டி இன்னொரு தேர்தல் வரப்போகுது, அதில் வர தோக்கடிங்க. இந்த முறை கொடுத்து பாருங்கள், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை இதே மாதிரி தொடர்ந்து போகும். ஸோ இந்த பேட்டியை பார்க்குற இந்த இளைஞர் யுவதிகள், படித்தவங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் மெசேஜை கொண்டு போங்க, நம்ம ஆட்களுக்கு மத்தியில் கொண்டு போய் இவங்களுக்கு ஒரு வெற்றியை பெற்றுத்தரதுக்கு ஒரு வழிவகுக்க பாருங்கள். என்னை இந்த நேர்காணல் கண்டதற்கு உங்களுக்கு எனது நன்றிகள். நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களே. நன்றி. நன்றி.